ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து மார்ச் 27th. இது வந்து வேர்ல்ட் தியேட்டர் டேவாக வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்கு அப்புறம் வந்து பிடிச்ச இடம் வந்து தியேட்டராக தான் இருக்கும். சில பேருக்கு பீச் இல்லை கோயில் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் வந்து சினிமா ஃபைல்ஸ் நிறைய சினிமா ஃபேன்ஸ்க்கு வந்து செகண்ட் பிளேஸ் வந்து தியேட்டராக தான் இருக்கும். எனக்குமே அப்படி தான். எனக்கும் வந்து இந்த தியேட்டர் மேலே எப்படி ஒரு அந்த ஈடுபாடு வந்துச்சு, ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேருந்து நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன். ஸோ வந்து எங்கேயுமே வந்து போனால் வந்து எல்லோரும் என்னையே பார்க்கறது, இந்த கேலியாக பார்க்கறது, சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு கிரவுண்டுக்கு விளையாட போகிறோன்னா அங்கே வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 8 பேர் என்ன தான் பார்ப்பாங்க. இல்லைனா வந்து ஒரு வேறு எங்கேயாச்சும் ஒரு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈரமாக ட்ரெஸ்லாம் நனைஞ்சு ஈரமாக இருக்கிறப்ப நம்ம தொப்பை எங்கே போய் கொஞ்சம் அசிங்கமாக தெரிகிறப்ப அப்பவும் சுற்றி இருக்கிறதுல பாதி பேர் நம்மளை தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கே போனாலுமே வந்து நம்ம அங்கே இருக்கிறவங்க பார்வை வந்து மேக்ஸிமம் நம்மளை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறனால எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா இடமும். வீட்டில் மட்டும்தான் எப்படி நம்ம ஃப்ரீயாக இருப்போம், ஏன் பெருசாக யாரும் நம்மளை அந்த மாதிரி வியர்டாக பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தப்ப எனக்கு வந்து அப்போ தியேட்டருக்கு எங்கள் அங்கிள் கூப்பிட்டு போனாங்க. போனால் அங்கே வந்து படம் ஆரம்பித்த உடனே வந்து அந்த லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட கவனமும் வந்து ஸ்க்ரீன் பக்கம் போயிடும். அங்கே நடக்கிற சந்தோஷமான விஷயத்துக்கு எல்லோரும் சிரித்து கை தட்டுறதாகட்டும், சோகமான விஷயத்துக்கு அவங்களையும் மீறி கண்ணீர் வர்றதாகட்டும், இந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு 2.5 hours 3 hours வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபிலிம் மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கிறது யாரையுமே கவனிக்க மாட்டாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் நான் வீட்டுக்கு அப்புறம் நானாக இருந்ததாக நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு மெயின் ரீசன் தான் வந்து எனக்கு வந்து அந்த தியேட்டர் மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வந்ததுக்கு காரணம். ஏன்னா வந்து ஒரு தியேட்டருக்கு போயிட்ட அப்புறம் வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்புறம் யாருமே வந்து பக்கத்தில் யார் இருக்காவா, அவன் எப்படி இருக்கான் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த 3 hours வந்து அவங்க மைண்டில் வந்து ஸ்க்ரீன் அந்த சினிமா தான் ஓடும். அண்ட் எனக்குமே வந்து நம்ம எமோஷன்ஸ் வந்து மற்ற பப்ளிக் பிளேஸில் வந்து ரொம்ப ஓப்பனாக காமிக்கிறது கூச்சமாகவே இருக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த ஒபிசிட்டியால் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவே நான் வளர்ந்துட்டேன். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நானுமே என்னோடய எமோஷன்ஸை நல்லா வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு அந்த இருட்டு தேவைப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு ஜாலியான சீனை பார்த்து மனசு விட்டு சிரிக்கிறதாகட்டும், இல்லைனா வந்து ஒரு சோகமான சீனில் கண்ணீர் வர்றதாகட்டும், அது எல்லாமே வந்து எனக்கு அங்கே தான் வந்து நானாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு வீட்டுக்கு அப்புறம் தியேட்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சினிமா மூலியமாக தான் எனக்கு அந்த தியேட்டர் கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து சினிமாவும் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் டிவிலையோ இல்லை ஓடிடிலையோ பார்க்குறதோட அந்த தியேட்டரில் அந்த ஆடியன்ஸோட கிளாப்ஸோட விசிலோட அந்த இருட்டில் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தியேட்டரில் படம் பார்க்குறது பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.